சரத்குமார் சார் ரொம்ப அவ்வளோ அன்போடு பழகுவார். அவருக்காக எழுதுனது தான் நான் ஒரு கதை தான் துப்பறிவாளனா மாறிச்சு. அவருக்கு நான் வந்து சங்கர்லால் துப்பறிகிறார்னு ஒரு கதை எழுதினேன். அது ஏதோ ஒரு வகையில் அந்த கதையை வந்து என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் அது விஷாலுக்கு போயிட்டு துப்பறிவாளனா மாறிச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். காலை வணக்கம். தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கணும். நான் ட்ரைலர் பார்க்கல, நான் ஈவினிங் பார்த்துருவேன். ரொம்ப அழகான பேர் கனிஷ்கா. ஒரு அரசனுடைய மகாபுருஷனுடைய பேர் வந்து அவங்க தந்தை வச்சிருக்காரு. விக்ரமன் சாருடைய டைட்டில்ஸில் ரொம்ப பிடிச்சது புது வசந்தமும் வானத்து போல அப்படின்றது. இந்த மாதிரி டைட்டில் எங்களால் யோசிக்க முடியுமான்னு தெரியல. ஆக்சுவலாக பியூட்டிஃபுல் டைட்டில். நான் பழகிய சினிமாக்காரர்களே எப்பொழுதுமே எளிமையாகவும் அழகாகவும் பழகிறது நம்ம ரவிக்குமார் சார். எனக்கு 25 வருஷமாக அப்படியே பார்ப்பேன். எப்போயாவது ஒரு வருஷத்துக்கு 2 தடவை தான் மீட் பண்ணுவேன். அவ்வளோ எளிமையாக, அவ்வளோ ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வெரி எக்ஸ்ட்ரானரி. நான் அவர் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ண போகிறேன். ட்ரெயினில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன். கெட்ட கேரக்டர் தான் எழுதியிருக்கேன் அவருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய பேர் அவர் தான் எங்களோட குரு கதிர் சாரை பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குருக்கள் இருக்காங்க. நான் வாழ்நாளில் வந்து எப்பயாவது ஒரு தருணம் தான் அந்த மாதிரி எல்லா குருக்களையும் பார்க்க முடியும். நான் ஒரு புத்தக கடையில் ஒர்க் பண்ணும்போது என் குரு என்னை அடையாளப்படுத்தி என்னை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு பண்ணார். அவருக்கு ஒரு கிளாப் அடிங்க கதிர் சார். அவர் என்னை கூப்பிட்டு போகலன்னா இன்னைக்கு நான் அந்த மேடையில் இருந்திருக்க மாட்டேன். ஆக்சுவலாக அவர் வந்து அவர் குரு பாக்யராஜை பற்றி எப்பயுமே சொல்லுவார். அவருக்கு ஒரு பெரிய கிளாப் அடிங்க. ஒரு குரு இன்னொரு குருவை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு தொடர்ச்சி வந்து ரொம்ப அழகானது. அப்படித்தான் கனிஷ்கா நீயும் வரணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது அதில் வந்து சரத்குமார் சார் இருந்தார். ஆக்சுவலாக டக்குன்னு என்னை கண்டுபிடிச்சார். ஏதோ துருன்னு இருப்பேன், ஓடிக்கிட்டே இருப்பேன். ஆக்சுவலி இங்கே வான்னு கூப்பிட்டு அவருடைய அப்போ ஒரு பெரிய செல் வச்சுருப்பார். ஆக்சுவலி அந்த செல்லை கலையில் கொடுத்து பத்திரமா வச்சுக்க அப்படிம்பார். ஒரு வேளை என்னை மட்டும் தான் நம்பியிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த டைமில் அந்த செல்லு பெரிய செல்லாக இருக்கும். ஆக்சுவலாக அப்புறம் கூடவே இருப்பேன். ஆக்சுவலாக கூடவே இருந்து அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஒரு 13 சீன் எழுதுறதுக்கு எனக்கு வந்து வின்சென்ட் செல்வா என்னுடைய குரு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்போ வந்து நான் சரத்குமார் சார் ரொம்ப அவ்வளோ அன்போடு பழகுவார். அவருக்காக எழுதுனது தான் நான் ஒரு கதை தான் துப்பறிவாளனா மாறிச்சு. அவருக்கு நான் வந்து சங்கர்லால் துப்பறிகிறார்னு ஒரு கதை எழுதினேன். அது ஏதோ ஒரு வகையில் அந்த கதையை வந்து என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் அது விஷாலுக்கு போயிட்டு துப்பறிவாளனா மாறிச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் இங்கே நான் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். போன மேடையில் வந்து நான் வந்து சினிமாவுக்கு போங்க, கோயிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னதை வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலாக எடுத்துக்கிட்டாங்க. ஐயா, கோவில்ன்றது நான் சர்ச்சும் மசூதியும் சேர்த்து தான் சொன்னேங்க. நான் பிறந்த குடும்பம் ஒரு இந்து குடும்பம், நான் வளர்ந்த குடும்பம் ஒரு முஸ்லீம் குடும்பம், நான் கல்யாணம் செய்த மனைவி ஒரு கிறிஸ்டியன். நான் ஏன் கோவிலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கோவிலுக்கு காலையிலேயே போயிடுறீங்க. காலைல எந்திரிச்ச உடனே அம்மாவை பார்க்குறோம், காலைல எந்திரிச்ச உடனே அப்பாவை பார்க்குறோம், காலைல எந்திரிச்ச உடனே நம்மளுடைய உறவுகளை பார்க்குறோம். கோவில் தான் அது. ஆக்சுவலாக நான் ஏன் தியேட்டருக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு தியேட்டர் வெறிச்சோடி கிடக்கு. இது வந்து நிஜம். இது நிஜம். ஏன் அப்படின்னா எல்லாருமே எல்லாருடைய வாழ்க்கையுமே ஒரு வீடியோக்குள்ள, ஒரு செல்லுக்குள்ள, ஒரு ரிமோட் கண்ட்ரோலுக்குள்ள வந்து ஒரு வினாடிக்கு 30 சேனலை மாற்றக்கூடிய அளவுக்கு மாறிடுச்சு. அப்போ நம்ம தியேட்டரை வந்து மறந்துடும். இப்போ பாருங்க, நீங்க காலையில் இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அங்கே கனிஷ்கா அவனுடைய நண்பர்கள் தனியாக அவனுக்கு வந்து ஹோலர் பண்ணி கை தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா இது எவ்வளவு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட். நான் ஏன் கோவில், சர்ச்சு, மசூதியை விட தியேட்டர் முக்கியம் அப்படின்றது எப்படி சொல்லணும்னா, ஒரு சினிமா ஒரே ஒரு காட்சி பார்க்குறேன். பாக்யராஜ் சார் படத்தில் வந்து அவர் பிரிஞ்சு போறாரு. அப்போ தன்னுடைய காதலி அங்கிருந்து பாடுறான். எனக்கு அப்போ வந்து என்ன வயசுன்னு தெரியல. அந்த புதிய வார்ப்புகள் படத்தில்
எனக்கு வந்து ஒரு ஒரு 12 வயசு 13 வயசு இருக்கும். காதல்னா என்னன்னு கூட தெரியாது. ஆனால் ஒரு காதலன் பிரிந்து போவதை பார்த்து அவ மேலே ஒரு சாங் வருது. இந்த கிரேட் ஜீனியஸ் இளையராஜா அதை பண்ணியிருக்காரு, இதயம் போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த பாட்டை கேட்கலன்னா நான் வந்து இன்னைக்கு இந்த மேடையில் இருந்திருக்க மாட்டேன்னு. கதிர் சார் படத்தில் வந்து ஒரு சீன் வரும், தன் காதலியை எவ்வளவு நேசிக்கிறான்னா சொல்ல முடியாது. காதலை ஒரு பெரிய மனசுக்குள்ள ஒரு பெரிய இருக்கும், சொன்னா ஒருவேளை நிராகரிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவ உட்கார்ந்து இருந்த அந்த சேர்ல போயிட்டு அவ எந்திரிச்சு போன மாதிரி உட்காருவான். ஆக்சுவலா காதலை மிக எளிமையாகவும் வலிமையாகவும் அழகாகவும் சொன்னவர் எங்க குரு. ஆக்சுவலி நான் ஏன் கோவிலுக்கு சர்ச்சுக்கு போறது, மசூதிக்கு போறதை விட கோவிலுக்கு போறது, தியேட்டருக்கு போகணும்னு சொல்றேன்னா, மகேந்திரன் ஒரு படத்துல எழுதுறாரு, கடைசி காட்சியில மோசமான மனிதன் வாழ்நாள் முழுவதும் மோசமாக இருந்து கொண்டே இருக்கிறான். அவன் கடைசி நாள் வந்து அந்த ஊரே அவனை நின்றுகிட்டு இருக்கு கொலை செய்யணும்னு. அந்த கொலைகாரன் சொல்கிறான், அந்த மோசமான மனிதன் சொல்கிறான், எனக்கு என் வாழ்க்கையில எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன், எவ்வளவோ கஷ்டம் கொடுத்துட்டேன், ஆனா ரொம்ப கஷ்டப்படுறது இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊருக்காரனையும் நான் கெட்டவனா மாத்திட்டேன்னு சொல்றான். கொலை செய்து விட்டு, தன் காதலனுக்காக கொலை செய்து விட்டு பல வருடங்கள் ஜெயிலில் இருந்து அவ ஒரு படகுல வந்து இறங்குறா. அவ அந்த படகுல இருந்து இறங்கி, அந்த ஓரத்துல இருந்து இறங்கி அந்த கரையில கால் வைக்கும் போது அவளுக்காக 20 வருஷம் காத்திருந்த, நோய்வாய்ப்பட்டு படுக்கையோடு இருந்த அந்த மனிதனுக்கு நெஞ்சு துடிக்குது. ஐயா பாரதராஜா எழுதினார் பார்த்தீங்க, அதுதான் என் கோவில்னு சொல்றேன், அதுதான் சர்ச்சுன்றேன், அதுதான் மசூதின்ற. இறைவனை மறுக்க முடியாது. நான் மிகச்சிறந்த இறைவனை மறுப்பாளர்களை நான் வாழ்நாளில் பார்த்திருக்கிறேன். எஸ்விஆர் போன்ற அவர்களை நான் கும்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் சொன்னது, ஒரு 2 பேரை உட்கார்ந்து ஒரு வீட்டில் டிவி பார்க்கலாம், ஆனா ஒரு பெரிய ஸ்பெக்டக்கல், ஒரு தோனி ஆடுறதை வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான போய் நேர பார்த்தாதான் அது ஒரு பெரிய செலிப்ரேஷன். அது மாதிரி முதல் செலிப்ரேஷன் வந்து தியேட்டர். ஒரு 5000 வருஷத்துக்கு முந்தி கிரீக் தியேட்டர்ல இது வரைக்கும் 9000 நாடகங்கள் எழுதப்பட்டிருக்கிறான். மொத்தம் 33 தியேட்டர் பிளே தான் இப்ப அவைலபிள் இருக்கு எக்ஸ்டென்டா. அப்ப எத்தனை பேர் வந்து பார்ப்பாங்களாம்? 16000 பேர் வந்து தியேட்டரை பார்ப்பாங்களாம். ஏன் தியேட்டர் போகணும் அப்படின்றது வந்து எப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நம்ம எவ்வளவு உறவுகளை தெரிஞ்சிருக்கோம். இன்னைக்கு என்ன ரொம்ப அழகானதுன்னா, இந்த விக்ரமன் சாரும் இன்னைக்கு வந்து கே எஸ் ரவிக்குமார் சார் வந்தோடனே இந்த ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் இங்க வந்து உட்கார்ந்துருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 தெய்வங்களுக்காக தான். ஆக்சுவலா கோவில்ல மட்டும், மசூதியில மட்டும், சர்ச்சில் மட்டும் தெய்வங்கள் இல்லையா, மிகப்பெரிய எழுத்தாளர், மிகச்சிறந்த எழுத்தாளர். வானத்தை போல அப்படின்ற ஒரு டைட்டில ஒரு கலைஞன் மட்டும்தாங்க எழுத முடியும். ஒரு பொயட்ரிங்க அது. வானத்தை போல வாழுங்கடான்னு சொல்றான். வாழ்க்கையில் எப்பொழுதும் சோகங்கள் இருக்கும், புது வசந்தம் வீசும் ஐயா அப்படின்னு சொல்றான். ஒரு எழுத்தாளனும் ஒரு திரைப்பட சிற்பியும் மட்டும்தான் அது சொல்ல முடியும். கோவிலும் சர்ச்சும் மசூதியும் ஸ்பிரிச்சுவல் என்கொயரி பண்றது, சினிமா தியேட்டர்கள் மாரல் என்கொயரி பண்றது. இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் என்கொயரி விட மாரல் என்கொயரி தேவைன்னு கேட்கிறேன். அதுக்காக தான் நான் லாஸ்ட் டைம் அப்படி சொன்னேன். அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு மேடையில் பேசும்போது 10 நிமிஷத்துல ரொம்ப பேச முடியாது, விளாவரியாக பேச முடியாது. அதை தட்டையாக எடுத்துக்கொண்டு, ஒத்தை கருத்தாக எடுத்துக்கொண்டு அதை அப்படி சாடாதீங்கயா. என்னுடைய படங்கள் தேவதைகளையும் மகா மனிதர்களையும் மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இங்க இருக்க எல்லாருமே அப்படித்தான். இன்னைக்கு நான் வந்தது 3 தடவை எனக்கு விக்ரமன் சார் எவ்வளவு பெரிய டைரக்டர், எனக்கு 3 தடவை அவர் வந்து எனக்கு மெசேஜ் பண்றாரு, கால் பண்றாரு. அப்புறம் கே எஸ் ரவிக்குமார் சார், இது மிக அழகான ஒரு மேடை. பார்த்திபன் சார் வந்து கேட்டார், என்ன பேச போறீங்கன்னு நான் யோசிக்கிறேன்னு கேட்டார். நான் பார்த்திபன் சாரை பத்தி என்னுடைய லாஸ்ட் பர்த்டேக்கு கூப்பிட்டேன். பார்த்திபன் சார் வந்து ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பதிவு போட்டிருந்தார். அந்த பதிவில் நான் இன்னமும் அவர் தவறாக பேசியதாகவும், அது என் கூட இருந்த ஒரு மனிதர் அவர்கிட்ட போய் சொல்லி
உங்களை பற்றி தவறாக பேசிட்டாரு அப்படின்னால ரொம்ப வருத்தம் அடைந்தாலும் சொல்லியிருந்தார். அவர் இருக்கும்போது பேசணும்னு நினைச்சேன். ஒருவேளை நான் அப்படி பேசியிருக்கலாம் ஐயா. நான் தனி அலையில் இருக்கும் பொழுது நான் இளையராஜாவையும் மணிரத்னத்தையும் விமர்சிக்கிறதுக்கு தகுதி எனக்கு இருக்கு, உரிமை இருக்கு. நம்ம வீட்டில் எல்லாரும் பண்றதுதான். நான் என்ன பேசுறேன்னு தெரியல. ஆனால் உங்க புதிய பாதையை நான் எப்பொழுதுமே நான் கோவிலாக கும்பிட்டு கொண்டே இருப்பேன் ஐயா. நீங்கள் ஒரு மகா சிருஷ்டிகர்த்தா. ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் ஏதாவது ஒண்ணு ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்களும் ஒரு கடவுள் தான். ஒருவேளை நான் தெரியாமல் ஏதாவது பேசியிருந்தால் நான் மன்னிப்பு கோருகிறேன். அப்படி பேசியிருக்க மாட்டேன். ஒரு மனிதனை பத்தி இன்னொரு மனிதனிடம் போயிட்டு அவன் இப்படி பேசினா அப்படி பேசினான்னு தயவுசெய்து நம்பாதீங்க. அவன் கடுமையான கோழை. அவன் என்னிடம் எந்திரித்து நான் தப்பாக பேசும்போது நீ தப்பா பேசிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தா அவன் நல்லவன். ஸோ கோழைகளின் வார்த்தைகளை நம்பாதீர்கள். நான் சொன்னா என்னன்னு தெரியல, பட் இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களை நான் உங்க படங்களை விமர்சிக்கிறதுக்கு என் தனி அறையில் எனக்கு உரிமை இருக்கு. கே.எஸ். ரவிக்குமார் சார் ஜாலியா எடுப்பாரு அப்படின்றது எனக்கு உரிமை இருக்கு. மிஷ்கின் பிளாக்காவே எடுப்பான் அப்படின்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. பெரிய மயிர் மாதிரி பேசுறான் அப்படின்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. நேர்ல பேசும்போது நம்மலாம் ரொம்ப சொந்தக்காரங்க, நம்மலாம் குடும்பத்தினர். ஸோ அதனால இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு மாலை இது, காலை. கனிஷ்கா, உனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. பெரிய பெரிய ஆளுங்களாம் உன்னை வாழ்த்திருக்காங்க. நான் ட்ரைலர் பார்க்கல, நிச்சயம் இந்த படம் நல்லா வரும். ஏன்னா இந்த 2 கிரேட் சோல்ஸ் உன் பின்னாடி இருக்கிறாங்க. ஆக்சுவலா இயக்குநர்களுக்கு வாழ்த்துக்கள், சத்யாவுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். எல்லாரும் போய் தியேட்டரில் பார்க்கணும். தயவுசெய்து ரிமோட் கண்ட்ரோலில் பார்க்காதீங்க, தியேட்டரில் பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன். ஒரு சின்ன அழகான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு சினிமா ஏன் ரொம்ப அழகானது அப்படின்னு சொல்கிறேன்னா, அமர் சிங் சமிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு படம், அதில் ஏஆர் ரஹ்மானுடைய ஒரு பாட்டு அப்படின்னு ஒரு பாட்டு 10 நாள் அதை கேட்டுக்கிட்டே இருக்கேன். அது எப்படி தான் இருக்கு எனக்கு. சின்ன வயசுல எங்கள் வீட்டில் பொங்கலுக்கு வெள்ளை அடிச்சிருவாங்க. வெள்ளை அடிச்சு உட்காந்துருக்கும் போது எல்லாம் பார்த்தா எல்லாம் வெள்ளையா இருக்கும், நம்ம மட்டும் உள்ள அழுக்கா இருப்போம். ஒரு இசைக்கலைஞன் ஒரு எக்ஸ்ட்ரானரியான நோட்ஸை கொண்டு கோர்த்து ஒரு எக்ஸ்ட்ரானரியா மியூசிக் போட்டிருக்கான். இந்த டிக்கேடின் மிகச்சிறந்த பாடல் நான் சொல்லுவேன். அந்த பாட்டை கேளுங்கன்னு கேட்பேன். இதுதான் சொல்றேன், கோவிலுக்கும் சர்ச்சுக்கும் மசூதிக்கு மட்டும் போகணும்னு போங்க, தியேட்டருக்கு அடிக்கடி போங்க. தேங்க்யூ ஸோ மச்.